நாடு முழுவதும் 2 கோடி கிராம பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக நடுவண் அரசு கொண்டு வந்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் வரவேற்பு. தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல். மலையாள திரைப்பட உலகை அதிர வைக்கும் பாலியல் குற்றச்சாட்டுகள். நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சித்திக் விலகல். நில மோசடி புகாரில் சிக்கியுள்ள சித்தராமையாவை கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து மாற்றுவது குறித்து காங்கிரஸ் ஆலோசிப்பதாக தகவல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சரிந்து வருவதால் கடந்த 5 நாட்களில் 2 அடி வரை குறைந்தது அணையின் நீர்மட்டம். தேனி மாவட்டம் கம்பம் நகரப்பகுதிக்குள் புகுந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் 2வது நாளாக தீவிரம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கட்டடங்கள் மண்ணில் புதைந்தது குறித்த ஆய்வு நிறைவு. 1 வாரத்தில் அறிக்கை அளிக்க வல்லுநர்கள் திட்டம். பழனியில் 2வது நாளாக நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாடு. கலை நிகழ்ச்சிகள், கண்காட்சியை கண்டு மகிழும் பக்தர்கள். மயிலாடுதுறை அருகே வெடிவிபத்தில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி தமிழக அரசு அறிவிப்பு.